இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கழுகின் குணாதிசயங்கள் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவைகள் கீழாக அல்ல, மேல் நோக்கி பறந்து செல்லும் குணங்களை உடையது. மற்ற பறவைகளை காட்டிலும் மிகவும் உயரமாக பறக்கும் தன்மை கொண்டது. மேலானவைகளை நோக்கக்கூடிய ஒரு பறவை. இந்த கழுகு தன் பருவநிலை அடையும் போது உயர்ந்த மலையின் உச்சியில் தன் கூடுகளை அமைத்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து தன் குஞ்சுகளுக்கு சிறகுகள் முளைக்கும் வரை காத்திருக்கும். குஞ்சுகள் எதிர்பாராத வேளையில் கூட்டை கலைத்து அவைகளை கீழே தள்ளிவிடும். உயர்வான இடத்திலிருந்து விழும் குஞ்சுகள் பயத்தோடு கீழ் நோக்கி வரும்போது தாய்க்கழுகு வேகமாக சென்று தன் இரு சிறகுகளால் தாங்கிக் கொண்டு அவைகளை சுமந்து உயர்ந்த மலையின் மேல் அமரும். மீண்டும் இதை போலவே செய்து தன் குஞ்சுகளுக்கு சிறகடித்து பறக்க கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தோஷத்துடனும் நன்மைகளுடனும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சில வேதனைகள், சோதனை, கண்ணீர், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாமும் இதை போன்றுதான் சிந்திக்கிறவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் நன்றாக ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை விட்டு விலகி விட்டாரோ, என்னோடு கூட அவர் இல்லையோ என்று சொல்லி அநேக கேள்விகளோடு நாம் வாழ்ந்து வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த கழுகு குஞ்சுகளைப் போல நாமும் நினைக்கலாம், நம் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று. ஆனால் இந்த பாடுகளின் வழியே நம்மை நன்மையான இடத்திற்கு கொண்டு செல்லும் தேவன் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. காரணம், தேவன் நம்மை சுமக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போம், அவர் தரும் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எம்மை சுமந்து கொண்டு செல்லும் என் தேவனே, உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாயும் அதிசயமாயும் வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.